ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் இன்று குப்பை கொட்டும் இடங்களாகவும் கழிவுநீர் ஓடைகளாகவும் மாறிவிட்டன. இந்த நிலையில் ஆறுகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்கு சிறப்பு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் நீர் மேலாண்மை நிபுணர்கள். காவிரி, கொள்ளிடம், பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி என 49 பெரிய பாசன வடிநில பகுதிகள் உள்ளன. இவை தவிர 100க்கும் மேற்பட்ட சிற்றாறுகள், காட்டாறுகளின் பாசன பகுதிகள் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அணைகள் 115. இதில் பெரிய அணைகள் 11 ஆகும். பருவமழை காலங்களில் 10ல் 1 பங்கு தண்ணீரை மட்டுமே சேமித்து வைக்கும் நிரந்தர கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. காவிரி நீர் 416 கிலோமீட்டர் தூரம் பாயும். தமிழ்நாட்டில் 1934 கட்டிய மேட்டூர் அணைக்கும் முதல் நூற்றாண்டில் கரிகாலன் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கும் இடையில் உள்ள 203 கிலோமீட்டர் தூரம் இடையில் 60 ஆண்டுகளில் ஒரு அணை கூட கட்டப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆற்றில் பருவமழை காலங்களில் 150 முதல் 300 TMC தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. இதேபோல தமிழ்நாட்டில் பெரிய ஏரிகள் 33,142, சிறிய ஏரிகள் 7,985 உள்ளன. இதில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவை 13,710 ஆகும். தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் புதிய ஏரிகள் எதுவும் அமைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 4000 ஏரிகள் மட்டுமே எஞ்சி உள்ளன. இப்போ அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை மறுசீரமைப்பு செய்வது, நகரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எவ்வாறு கையாள்வது, கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை எப்படி கையாள்வது, பேரிடர் வரக்கூடிய வெள்ளங்களை எப்படி சேமிப்பது என்பது குறித்து பல்வேறு விதமான முயற்சிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நகரத்திலையும் சரி கிராமத்திலையும் சரி தூர்வார பணிகள் நடக்குதே தவிர புதிய புதிய ஏரிகளோ புதிய புதிய குளங்களையோ கட்டுகிற வேலை பெரிதளவு நடக்கலை. இன்றைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பருவ மழை என்பது இல்லாமல் போயிருச்சு. அப்போ இனிமேல் நமக்கு இது மாதிரியான பெருமழைகள், கனமழைகள் தான் இனி நமக்கு நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்க போகுது. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதம் அல்லது ஒரு பருவத்தில் பெய்ய வேண்டிய மழையை ஒரு 10 நாளில், ஒரு 5 நாளில் நமக்கு இனி கிடைக்க போகுது. அந்த மழையை நம்ம எப்படி தேக்கி வைக்க போகிறோம்? அதற்கு நம்மளுடைய நகர, புறநகர, கிராம கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருக்குதா? குறைந்தது 200 TMC தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய புதிய நீர்நிலைகள் தேவை என்கின்றனர் நீர்நிலை வல்லுநர்கள். 200 TMCயை தேக்கி வைக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை இந்த நிதியாண்டில் கொண்டு வராம இந்த அரசாங்கம் இருக்குமேயானால் கடந்த 10 ஆண்டுகளில் 1880 வந்த பெரும் பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சத்தை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும். அது எப்படி பண்ண முடியும்னு சொன்னா, உதாரணமாக நம்முடைய தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் ஆண்ட அரசாங்கத்தினுடைய காளேஸ்வரம் ப்ராஜெக்டை தான் சொல்ல முடியும். எப்படி கோதாவரியை மடக்கி அந்த தண்ணீரின் மூலமாக செயற்கையான கோதாவரியை உருவாக்கி ஒரு 17 லட்சம் ஹெக்டேரை புதிய பாசனத்துக்கு கொண்டு வந்தாரோ, அது மாதிரி காவேரியையும் கொள்ளிடத்தையும் மையப்படுத்திய ஒரு பெரிய திட்டத்தையும் 37 நதிநீர் படுகைகள் என்று தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்க நதிநீர் உள்ளடக்கிய ஒரு பெரிய நீர் மேலாண்மை திட்டத்தையும் கிராவிடேஷன் போர்ஸ்ல, அதாவது இயற்கையாக நீர் ஓடுகின்ற பாதைகளை நம்முடைய இப்ப இருக்கிற புதிய டெக்னாலஜி மூலம் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அதே வேளையில் மழைநீர் கடலுக்கு செல்லக்கூடாது என நினைப்பது அறிவின்மை என்றும், பெய்கின்ற மழையில் 25% மேல் கடலுக்கு செல்லாமல் தேக்கி வைக்கும் நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் நீர் மேலாண்மைவாதிகள் வலியுறுத்துகின்றனர். ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் உடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.